போகிறதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். නළඳා මාලිගාව තියෙන කැන්ඩිවල ඒ වගේ තමයි මෙතන. எல்லாரும் நல்ல சந்தோஷம். ලස්සනයි. අපි නුවරණ ඉතින් சிங்கத்திலே முருகப்பெருமான் நந்தனா சரித்திரத்தை இன்றைய நல்லூர் ஆலயத்தில் தமிழ் கட்டிய கரு කරන ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய முன்றல்ல வந்து நின்று காட்சி கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் 16ஆம் நாள் மாலை திருவிழா எப்படி நடக்குதுன்னு சொல்லி தான் இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். நேற்றைய நாளில் 15ஆவது திருவிழா மிகவும் வந்து சிறப்பான முறையில் வந்து இடம்பெற்றது. அந்த காணொலி பதிவோடு கூட நிறைய பேர் நேற்றைய நாளில் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் எம்பெருமான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியூதில் என்ன மாதிரியான வாகனங்களில் வந்து இன்றைய நாளில் கொண்டு வரார்கள், உள்வீதி விழா எப்படி கொண்டு வரார்கள், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியாக இன்றைய நாள் அலங்காரங்கள் இருக்க போது, என்ன நிறத்தில் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பார்வையிட்டுக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் வந்து கொண்டு வரைக்கல என்னென்ன நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடக்குது என்று சொல்லி தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த காணொலி வாயிலாக வந்து பார்ப்போம். உண்மையிலே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருப்பட்ட நிறங்கள், ஒவ்வொருப்பட்ட வாகனங்கள், நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தருடைய எண்ணிக்கை கூட அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இன்றைய நாளில் இந்த மாலை திருவிழா 16ஆவது நாள் மாலை திருவிழா எப்படி நடக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். முன்றல்ல சாரண மாணவர்கள் பாருங்க தங்களுடைய கடமைகளை வந்து பாதுகாப்பு கடமைகளை வந்து செய்கிறதுக்காக இதில் வந்து நிற்கிற வந்து காணக்கூடிய இருக்குது பாருங்க. ஏராளமானவர்கள் ஒவ்வொரு பக்கங்கள்லையும் ஒவ்வொரு பக்கமாக நிறைய பேர் வந்து நிற்பாங்க. ஏராளமான சிங்கள மக்கள் இதில் வந்து வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதுக்காக பாருங்கள். இதில் பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி கொண்டு போகிறது வந்து காணக்கூடிய இருக்கின்றது. ඒක තමයි ඒක ලස්සනට කියා ගන්න බැරි. ඒ වුණාට මේ අපේ තියෙන දළදා මාලිගාව තියෙන කැන්ඩිවල ඒ වගේ තමයි මෙතන. ඒක තමයි අපිට ආවේ. නේද? අපේ දන්ත ධාතුන් වහන්සේ ඉන්නේ ගොඩාක් ඈත ඔය වගේ කාමර ගානක් එහාට කරලා තියලානේ. ඒ වගේ තමයි ඕගොල්ලන්ගේ ආගමේ ඒ දෙවිවරුද? ඕකේ. දෙවිවරු වහන්සේලා ඇතුලේ වැඩ ඉන්නවා. ඉතින් ඒ විදිහට පූජාව පාත්තා අපිට සතුටුයි. සතුටු හොඳයි. ගොඩක් හොඳයි. අපිට ලැබෙන හැටි තෙන්ට වරන් ලැබෙන්න ඕනේ කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ගොඩක් දේවල් මේ හිතේ තියාගෙන ප්‍රාර්ථනා කරලා තමයි මේ පූජාවල් දීලා තියෙන්නේ. පූජාවට දීලා තියෙන්නේ. ඕකේ. ඒක අපි බලාපොරොත්තු වෙනවා. නැල්ලම්. ආපහු වෙන්න අපි බලාපොරොත්තුවක් තියෙනවා. හොඳයි. ඇත්තටම ලස්සන ප්ලේස් එකක්, හිත නිවෙන තැනක්. භක්තියක් ඇති වෙනවා තැන දැක්කම. ගොඩක් ලස්සනයි. තව පාරක් එන්න try කරනවා අනිවාර්යයෙන්. පුළුවන් හැමෝම එන්න. මේන්ටේනන්ස් හොඳයි. ඒකට ඔකම හොඳයි. දෙම හොඳයි. රාජකාරී හොඳටම හොඳයි. ඕකේ. සද්ධාවෙන් පිළිගන්න පුළුවන්. නේද? අපිට හොඳ සද්ධාවෙන් පිළිගන්න පුළුවන්. ඕකේ. මිනිස්සු අර ඕගොල්ලන්ගේ තැමිල් කට්ටිය මේ ගරු කරන විදිහ බලපුවාම අපිට ලොකු විශ්වාසය, අපේ විශ්වාසය තව වැඩි වෙනවා. මොකද ඒ තරම් භක්තියෙන් ඕගොල්ලන් ආදරෙන් ඒ පුද පූජා කරනවා, ගෞරව කරනවා. ඒ දැක්කාම නිකන් අපිට ලොකු හැඟීමක් ඇති වෙනවා මෙතන දෙවියෝ වැඩ ඉන්නවා තමා කියලා. ඒ ගැන අපි ගරු කරනවා. ඉතින් ගරු කරනවා. අපේ භක්තියක් තියෙනවා. අපේ රටේ ඔයාලා අපි ඔක්කොම හොඳින් ඉන්න ඕනේ. දෙවියන්ගේ බුදුන් වහන්සේගේ හැම දෙනාගේම ආශිර්වාදයෙන් අපි එකට එකතු වෙලා ප්‍රශ්න නැතුව ලංකාවේ ජීවත් වෙනවා. Okay, okay, thank you. තුසාර අපි නුවර ඉඳන් ආවේ. නුවර ඉඳලා නුවර පැන්නිල බෙද්දේගෙන අපි ඉතින් සතුටු ඇවිල්ලා යනවා. ලස්සනයි. අපි නුවරණ ඉතින් අපි ආසයි ගොඩක් කාලෙකින් එන්න බලන් හිටියා. ගොඩක් කාලෙකින් ආවේ. ආසයි ඉතින් ආයෙත් එන්න බලාපොරොත්තුෙන් ඉන්නවා යාපනයේට. ඇත්තටම මේ අපි ගමන ගොඩක් අපිට සතුටුයි. ගොඩක් ලස්සනයි. ආයෙත් එන්න බලාපොරොත්තු වෙමින් ඉන්නේ.
நம்ம கேண்டிலேருந்து வந்தோம். எல்லாரும் நல்ல சந்தோஷம். சந்தோஷம் தெரியும் தமிழ்ல சொல்லுங்க தமிழ்ல சந்தோஷம் ஓ திரும்ப வரத்துக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் வருது என்ன? தமிழ் வருது. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீங்கள் எங்களோட கதை ரொம்ப நன்றி. அங்கே வசந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் உள்வீதி உலா வளம்புறதுக்காக செல்லுகின்ற காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க. நல்லையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் உங்கள் கனகராஜா அவர்கள். ஆம், இன்றைக்கு ஆலயத்திலே 16வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு வழிபாடுகளை அடுத்து இப்பொழுது பெருமான் உள்வீதி வழியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை இந்த வேளை. இந்த வேளையிலே அங்கே என்ன நடைபெறுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் வினாவலாம். இன்றைக்கு நந்தனா சரித்திரம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. ஆவுரித்து தென்றுழலம் புலியரேனும் கங்கவார் சடை கடந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் அடியாரி என்று அங்கே அற்புதமான அந்த மணிவாசகருடைய அந்த பாடலிலிருந்து நாங்கள் அறிகின்றோம். ஆலயத்திலே உள்ள கிரியைகள் வழிபாடுகளை செய்வதற்கு சாதி மத பேதம் சிவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த வகையில் அங்கே சிதம்பரத்திலே நடைபெறுகின்ற அந்த நடராஜருடைய நிகழ்வை, அந்த நடனத்தை காண்பதற்காக பல பேர் அங்கே சென்று கொண்டிருந்தார்கள். நந்தனார் என்பவரும் சிவனுடைய அடியார். அவர் இந்த விழாவுக்கு செல்லவில்லையா என்று பலர் கேட்டார்கள். செல்ல போகின்றேன், நாளை போகின்றேன், இன்று போகின்றேன் என்று அவர் தனது அந்த இடத்துக்கு செல்ல முடியாதிருந்தது. ஏனெனில் அவரை அந்த சாதி என்ற அந்த நிலை அவரை தடுத்தது. ஆனாலும் அவர் அந்த இடத்துக்கு இறுதியாக வழிபட சென்ற பொழுது அங்கு தடைக்கல்லாக இருந்த நந்தி கூட விலகி சிவனை வழிபடுவதற்கு அங்கே அருள் கொடுத்தது. ஆகவே நந்தனா சரித்திரத்தை இன்றைய நல்லூர் ஆலயத்திலே நடைபெறும் நிகழ்வு அங்கே வெளிப்படுத்துகின்ற இந்த செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அந்த வகையில் திருப்பன்பூரில் இருந்து நந்தனார் சென்று வழிபட்டு அங்கே சிவபெருமானுடைய அருட்கதியை பெற்றார். பாருங்கள், அங்கே கண்ணப்ப நாயனார் வேடுவ குலத்தில் பிறந்தாலும் அங்கு அந்தணருக்கு கிடைக்காத பாக்கியம் அங்கே கண்ணப்பருக்கு கிடைத்தது அல்லவா? அதே போல இந்த திருப்பன்பூரில் பிறந்த நந்தனாரும் சிவனை வழிபட்டு அங்கே நாயனாரானதாக சரித்திரங்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த செய்தியை தெரிவிக்கின்றோம். இன்றைக்கு செவிழனி கலநீரிலே அங்கே முருகப்பெருமான் தேவியரும் நன்கு அலங்கரிக்கப்பட்டு மலர் மாலைகள் எல்லாம் அதே நிறத்திலே தான் காணப்படுகின்றன. குடைகள் எல்லாம் அதிலே அந்த நிறத்திலே தான் காணப்படுகின்ற இந்த செய்தியை நாங்கள் தருகின்றோம். இன்றைக்கு அங்கே மகரம் என்று சொல்லப்படுகின்ற கஜமுக யாழியிலே தேவியர் இருவரும் பலவர இருக்கின்றார்கள். அதே போல் சிங்கத்திலே முருகப்பெருமான் வர இருக்கின்றார். இவைகள் எல்லாம் கற்பனை உருவங்களும் கற்பனை சிற்பங்களும் இருக்கின்ற இந்த வேளையில் சிங்க வாகனமும் இந்த கஜமுக மகர யாழியும் மிக பலம் வாய்ந்தவை. மிருகங்களிலே ராஜமிருகம் சிங்கம். இந்த ராஜமிருகம் துர்க்கி அம்மன் அங்கே மகுடாசுரனை வதம் செய்ய புறப்பட்ட பொழுது தன்னுடைய வாகனமாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதே போல இந்த மகர யாழியும் மிக வலிமையானவை. ஆகவே இந்த 2 வாகனங்களிலே தான் அங்கே பெருமான் இன்றைக்கு எழுந்தருள இருக்கின்றார் என்ற செய்தியை தருகின்றோம். இன்றைய 16வது நாளிலே சிறப்பு அம்சங்கள் இவைதான். இவற்றை விட ஆலயத்திலே பல அடியவர்கள் எல்லோரும் வந்து வழிபாடுகளை செய்து தங்கள் கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் திருவருள் உடைக்க வேண்டும் என வேண்டி வாழ்த்தி விடைபெறுபவர் உங்கள் செய்தியாளர் கனகராஜா. நன்றி, வணக்கம்.
பெருமாள் இப்பொழுது உள்வீதி உலா வலம் வந்து இப்பொழுது வெளி வீதி உலா வலம் மாற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். முருகப்பெருமான் இப்பொழுது வள்ளி தேவானை சமையலாக வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை பாருங்க. ஒரு கம்பீரமான ஒரு வருகையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் கம்பீரமான அந்த சிங்க வாகனத்திலே வருகின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியை வந்து கண்கூடாக வந்து பார்க்குறீங்க. செம்மஞ்சள் நிறத்திலான அலங்காரங்கள், ஆடைகள் எல்லாமே வந்து அணிந்து இன்றைய நாளில் வருகின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தான் இப்போ வந்து பார்க்குறீங்க. வாயில் கோபுரத்தை அண்மித்த நிலையிலே முருகப்பெருமான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தெற்கு வாயிலே பிரசன்ன குருக்களுடைய காந்தர் அனுபூதி வந்து மிகவும் பக்திபூர்வமாக, உணர்வுபூர்வமாக இன்னும் ஒரு சொற்ப வேளையிலே இடம்பெறும் அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
தெற்கு வீதியிலிருந்து எம்பெருமான் இப்பொழுது சிங்கம் மீது அமர்ந்து மேற்கு வாயிலுக்கு செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்கள், ஒரு கம்பீரமாக செல்லுகின்ற அப்படி ஒரு அழகு, ஒரு கம்பீரம், ஒரு வீரம் வந்து இதில் இருக்கின்றது. எம்பெருமானுக்கு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா பஜனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த பஜனைகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து கேட்கலாம்.